வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகள் குடிமக்களை தவறாக வழிநடத்துவது, நாட்டுக்கு எதிராக சதி செய்வதில் அவை மிகவும் பிஸியாக உள்ளன. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மதுரையில் வேதாந்தா நிறுவனம் டங்ஸ்டன் எடுக்க அனுமதி கூடாது என மேலும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி உரிமம் வழங்கக்கூடாது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பெஞ்சல் புயல் காரணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் திருவாரூர் பயணம் ரத்து. மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஒத்திவைப்பு. சென்னையை மிரட்டும் பெஞ்சால் புயல். காரைக்கால் மகாபலிபுரம் இடையே இன்று கரையை கடப்பதால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரம். பொதுமக்கள் தொடர்பு கொள்ள அவசர உதவி எண்கள் வெளியீடு. பெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்கும் நிலையில் சென்னை உட்பட 9 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. பலத்த காற்று வீசும் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தல். புயலால் ஏற்படும் எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வகையில் செங்கல்பட்டு மற்றும் புதுவைக்கு பேரிடர் மீட்பு படையினர் விரைந்தனர். தமிழக அரசு நடவடிக்கை. மகாராஷ்டிரா பாஜக கூட்டணியில் முதல்வர் பதவிக்கு கடும் போட்டி. தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களுடன் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே திடீர் சந்திப்பால் பாரதிய ஜனதா தலைவர்கள் அதிர்ச்சி. மராத்திய பாஜக கூட்டணியில் பிளவு. வக்பு வாரியத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததற்கு துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் கடும் எதிர்ப்பு. தற்காலிக அரசுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அதிகாரம் கிடையாது என பேட்டி. மதுரை அரிட்டாப்பட்டியில் வேதாந்தா நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தும் மக்களுடன் அதிமுக நிற்கும். எடப்பாடி பழனிசாமி ஆதரவு. தமிழகத்தில் அதிக அளவில் ஊழல் நடைபெறும் துறைகளில் மின்சாரத்துறை முதலிடத்தில் உள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் தாக்கு. பெஞ்சல் புயல் கரையை கடப்பதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாநில பேரிடர் மீட்பு மேலாண்மை நிறுவனம் அறிவுரை. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக தேர்வு உட்பட இன்று நடைபெறுவதாக இருந்த அனைத்து தேர்வுகளும் ரத்து. பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு. தினம்தோறும் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை. திருப்பூரில் 3 கொலையை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பேட்டி. டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கை. தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். OPS சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணை நடத்த தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாடகை கட்டிடங்களுக்கு 18% GST வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். OPS வலியுறுத்தல். கனமழை எச்சரிக்கை. மின் கம்பிகள் அறுந்து தொங்கிக் கொண்டிருந்தாலோ உடைந்திருந்தாலோ 24 மணி நேரமும்
செயல்படும் விண்ணகத்தை 9498794987 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மின்சாரத்துறை அறிவுறுத்தல். புயல் கரையை கடக்கும் போது பொதுமக்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமிழக அரசு வேண்டுகோள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை. கல்வித்துறை அறிவிப்பு. பெஞ்சல் புயல் எதிரொலியாக இன்று சென்னை பூங்காக்கள், மெரினா கடற்கரை பகுதிகள் மூடல். மாநகராட்சி நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தந்தை, தாய், மகன் கொடூர கொலை. பவாரியா கொள்ளையர் பாணியில் கொடூரம். திருப்பூர், ஈரோடு எஸ்பிக்கள் நேரில் விசாரணை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் தென்னந்தோப்புக்குள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்திய யானைகள். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுவதாக வனத்துறையினர் விவசாயிகளிடம் உறுதி. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ராட்டினத்தை கடத்தி சென்றவர் மீது புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சகுந்தலா என்ற பெண் திடீர் தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு. பெஞ்சல் புயல் சென்னையை நெருங்க மகாபலிபுரம் கடற்கரையில் அதிகரிக்கும் அலையின் வேகம். பொதுமக்களுக்கு கட்டுப்பாடு. மழைநீர் தேங்கும் வாய்ப்புள்ளதால் பரங்கிமலை மற்றும் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் பார்க்கிங் பகுதியில் வாகனங்கள் நிறுத்த வேண்டாம். மெட்ரோ நிர்வாகம் வேண்டுகோள். ஜமா மஸ்ஜிதுக்கு கீழே இந்து கோவில் உள்ளதா என்பதை அறிவதற்கான ஆய்வு நிறுத்த வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கடிதம். விளம்பரத்துக்காக வீண் நாடகமாடுவதை விட்டுவிட்டு தமிழகத்திற்கான மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற தேவையான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை திமுக அரசு விரைந்து முடிக்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பதிவு. புதுச்சேரி முதல் சென்னை வரை மிரட்டும் பெஞ்சல் புயல். கடல் கடும் கொந்தளிப்பு. பெஞ்சல் புயல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில் சென்னையில் பரவலாக மழை, தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். புரோ கபடி லீக் குஜராத் அணியை 34க்கு 33 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி புனேரி பால்டன் வெற்றி. ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஈஸ்ட் பெங்கால். அஜித் நடிப்பில் வெளியாக உள்ள விடாமுயற்சி படத்தின் டீசர் யூடியூபில் ட்ரெண்டிங். பிரபல நடிகை சமந்தாவின் தந்தை ஜோசப் பிரபு உடல்நலக்குறைவால் திடீர் மரணம். நடிகர் நடிகைகள் இரங்கல். தந்தையின் திடீர் மரணத்தால் வேதனை. இன்ஸ்டாவில் நடிகை சமந்தா உருக்கம், ரசிகர்கள் ஆறுதல். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் திரைப்படத்தில்
கதாநாயகனாக நடிக்கிறார் சந்தீப் கிஷன். பார்சிலோனா நகரில் கார் பந்தயத்துக்கு தயாராகும் நடிகர் அஜித். ரேஸ் காருக்கு முத்தமிட்டு பயிற்சி. நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமண நிகழ்ச்சி ஒளிபரப்பு உரிமையை 50 கோடி ரூபாய்க்கு வாங்க ஓடிடி நிறுவனங்கள் பேரம். இனி வருவது உலகச் செய்திகள். சாத்தான் 2 அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணையை தயார் நிலையில் நிறுத்தியது ரஷ்யா. உக்ரைன் மக்கள் பீதி. சீனா ரஷ்ய விமானப்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சி. இரு நாடுகளின் விமானங்களும் பல முறை தனது வான்வெளியில் அத்துமீறியதாக தென்கொரியா புகார். அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சி வெளியிட பிரிக்ஸ் திட்டம். முதற்கட்டமாக இந்திய ரூபாய் மதிப்பை உயர்த்த நடவடிக்கை. வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையின மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இஸ்கான் அமைப்பை தடை செய்யும் திட்டம் இல்லை. வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸின் ஊடக செயலாளர் ஷிபிகுல் இஸ்லாம் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.